அக்கா மியூட்ல இருக்கு. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் தந்த அந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நல்ல ஜெப வேலை, ஆராதனை வேலை நீர் தந்தீர் ஆண்டவரே. அநேக காரியங்களை கற்றுத் தந்தீர். உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லப்பா, அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அடியாளை உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறோம்ப்பா. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அது உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. அது 100 60 30 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. சுயம் வெளிப்படக்கூட ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலையும் தொடப்படட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம தியானிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம நிறைய சொல்லலாம். அது ஒரு 3 4 காரியங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மனதுருகிற தேவன். 2வது, நமக்காக பரிதபிக்கிற தேவன். நம்மளை திருப்தி அடைய செய்கிற தேவன். அடுத்தது, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். 4 காரியம். மனதுருகிற தேவன், நமக்காக பரிதபிக்கிற தேவன், நம்மளை திருப்தி அடைய செய்கிற தேவன், நம்ம கண்ணீரை காண்கிற தேவன். சரி, அப்ப இந்த எல்லா காரியத்துல இருந்து நாம என்னென்ன நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். செய்யும்போது சகோதரி சொன்னாங்க, நம்ம கேட்டுட்டே இருக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். அப்ப என்ன எப்படியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளலாம், நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக, கண்ணீரை காண்கிற தேவன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி. இதுல பாத்தீங்கன்னா, எல்கானாங்கிறவர் இருக்கிறாரு. அவருக்கு பெண்ணினாள், அன்னாள் அப்படின்னு 2 மனைவிகள். ஆனா பெண்ணினாளுக்கு என்ன ஆகுன்னா, குழந்தை இருக்கு. அன்னாளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஏன்னா அவங்க என்னன்னா சீலோவுல போய் பலியிட போவாங்க. பலியிட போகும்போது அவன் என்ன செய்றான்னா, அந்த பங்கு கொடுக்குறான். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் பங்கு கொடுக்கறதுல அன்னாளுக்கு எப்படிப்பட்ட பங்குன்னா ரெட்டிப்பான பங்கு கொடுக்குறான். ஆனா பாருங்க, ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்குது. பட் அங்க ஒரு குறை இருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். யார் அடைச்சிருந்தது? கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார் அந்த கர்ப்பத்தை. அப்ப இன்னைக்கு ஏன் அடைச்சாரு, எதற்காக அடைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, அந்த கற்பம் அடைக்கப்பட்டது நிமித்தம் அவ அந்த ரெட்டிப்பான பங்கு இருக்குது. அவங்க இன்னைக்கு அவங்க ஆராதனைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எதுவுமே ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நாம தான் நினைச்சுக்கிடுறோம். இது இருந்தாதான் நமக்கு சமாதானம். அந்த நமக்கு எல்லாமே நமக்கு அதான் உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தாதான் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம மனுஷங்க சில சமயம் சோர்ந்து போயிடும். நான் கூட சில சமயம் சோர்ந்து போயிறேன். ஐயோ நமக்கு இது இல்லையே, ஐயோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு. அது அப்போ இங்க பாருங்க, ரெட்டிப்பான பங்கு அவளுக்கு இருக்குது. பட் கர்ப்பத்தை அடைத்தனால அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்யறாளாம், விசனப்படுத்துறாள். அவளுக்கு அங்க ஒரு துக்கம் வருது. கர்ப்பம் அடைக்கப்பட்டதுனால ஒரு துக்கம் வருது, ஒரு விசனம் அடைகிறாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த 7வது வசனத்துல கடைசியில பார்க்கும்போது, எ அப் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம். அந்த பெண்ணினால் என்ன செய்வாளாம், அவளை மனமடிவாக்குவாள். அவள் அழுது கொண்டிருப்பாளாம். பாருங்க, அப்ப எவ்வளோ பெரிய இது. ஆசீர்வாதங்கள் இருக்கு. பட் கர்த்தர் அடைக்க வைத்திருந்ததுனால அவளுக்கு ஒரு துக்கம், ஒரு மனமடிவு, அழுதுட்டே இருக்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். சில காரியங்கள் கர்த்தர் என்ன செய்யிருக்காருன்னா, நம்ம ஜெபித்த உடனே கிடைக்காது. சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். சில கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். சில தடைகள் காணப்படும். ஏன் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 காரியங்கள் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவள் போய் 9 மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமா. அந்த 8, 9 வசனம் வாசிக்கலாம்.
அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்க, இப்போ அந்த கற்பம் அடைக்கப்பட்டதுனால அவளுடைய சக்களத்தை அவளை மனமடிவாக்குறா, அவளை துக்கப்படுத்துறா, எல்லா காரியங்களும் நடக்குது. அவ சாப்பிடாம அழுதுட்டு இருக்கா. பட் அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. கணவன் கூட கேட்கிறாரு பாருங்க எல்கானா, ஏன் அழுகிறா? ஏன் சாப்பிடா இருக்கா? ஏன் சஞ்சலப்படுகிறா? 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. பட் ஆனா அவளுக்கு அது அவளுக்கு என்ன செய்யல, சமாதானத்தை கொடுக்கல. ஆனா அவ என்ன செய்யறா பாருங்க, அந்த ஆலயத்துல போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்யறா, விண்ணப்பம் பண்ணுறா. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாரங்கள் வரும்போது நம்ம மனுஷனை நாடி போறோமா? வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு எனக்கு யாராவது ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, இவங்கிட்ட போய் பேசுறா, எனக்கு சமாதானம் கிடைக்குமா? இல்ல ஒரு போனை பார்க்கும்போது, இல்ல ஒரு செய்தியை பார்க்கும்போது, ஒரு மெசேஜ் பார்க்க எனக்கு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சகோதரிக்கு சொன்னாங்க, எல்லாமே ஒரு 5 நிமிஷம் தான். ஆனா முழுமையான அந்த ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளனா நாம என்ன செய்யணும்? அவ போய் என்ன செய்றா? அவ கடைசியில என்ன செய்றா? தன் கணவனுடைய இதுக்கு ஆறுதல் படுத்துறாரு. அதெல்லாம் அவளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, அத ஏற்றுக்கொள்ள முடியல. அவளே என்ன செய்றா, போய் இப்போ மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்றா, விண்ணப்பம் பண்றா. கேட்கிறா, சேனையின் கர்த்தாவே, அடுத்த வசனத்துல, தேவன் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். மறவாமல் நினைத்தருளி ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுதல் என்று ஒரு பொருத்தனை பண்ணி நினைச்சிரா, மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாள். அப்போ கர்த்தர் ஏன் அடைச்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு அவங்க மனம் கசந்து அழுது என்ன செய்றாங்க, ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்றாங்க. அந்த அவங்க ஜெபிக்கிறத பார்த்தே ஏலியே கேட்கிறாரு. அவ வாய கவனிச்சுட்டே இருக்கிற அந்த அடுத்து வாசிக்கும் போது பார்க்கும்போது அவ உதடு மட்டும்தான் அசைஞ்சிச்சு, சத்தமே கேட்கல அப்படின்னு. அவர் நினைச்சாரு, இவ குடிச்சு வெறுத்து இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்பு, ஒரு பாரம், தாங்க முடியாத ஒரு பாரம். அப்பதான் அவ 15ஆம் வசனத்துல சொல்றான், நான் ஆண்டவனே, நான் ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் திராட்சை ரசம் மதுவும் குடிக்கல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படிங்கிறா. அப்ப நாமளும் இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய காரியங்கள், என்ன காரியங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நம்ம யாரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றணும்? கர்த்தரிடத்துல இருதயத்தை ஊற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய சமூகத்துல மனம் கசந்து அழும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, விண்ணப்பம் பண்ணி அழுது ஒரு பொருத்தனை பண்றாங்க. பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, நான் விசாரத்தினாலும், மிகுதியான விசாரத்தினாலும், கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அவ்வளோ தூரம் விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறம் சாமுவேல் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு. நம்ம 18ஆம் வசனத்துல கடைசியில பார்க்கும்போது, 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களே தயை கிடைக்க கடவுது என்றால், பின் வந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் என்ன செய்யலையாம், துக்க முகமாய் இருக்கலையாம். அப்போ பாருங்க, தன் இருதயத்துல உள்ளதெல்லாம் என்ன செஞ்சா கர்த்தரிடத்துல ஊற்றிட்டா. அது போல நாமளும் என்ன செய்யணும்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 62:8. சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஜனங்களே, எக்காலத்திலும் யாரை நம்பணும்? அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அந்த அண்ணாள் என்ன செய்தாங்க, கர்த்தருடைய பாதத்துல வந்துட்டாங்கல்ல, அவருடைய சமூகத்துல என்ன செய்தாங்க, மனங்கசந்து அழுதாங்க. இனி கணவராலையும் ஆறுதல் சொல்ல முடியல, அந்த ஆறுதலை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ
கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்தாங்க? தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாங்க. அதுபோல நாமளும் அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளாய், அவருடைய சமூகத்துல நம்ம உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இங்க என்ன செய்றாங்க? அன்னாளுக்கு தேவன் அடைக்கலமா இருந்தார். அவள் அப்புறம் என்ன செய்யல? துக்கமுகமா இருக்கல. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு 19ஆம் வசனம் கடைசியில சொல்லப்படுது. அப்போ ஏன் கர்த்தர் அதை அடைத்தார் அப்படின்னா, அங்க ஒரு சாமுவேல் வருவதற்காகத்தான் என்ன செய்திருக்காரு? கர்த்தர் அடைச்சாரு. நம்ம ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் குடுத்திருந்தாருன்னா அந்த சாமுவேல் வந்திருக்க முடியாது இல்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தடைப்படுதுன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் நம்மளை குறித்து வைத்திருக்கிறார். நம்மள கொண்டு தான் அது செய்ய முடியும்னு அவர் நினைச்சு வச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு இப்ப பாருங்க, அந்த கற்பம் அடைக்கப்பட்டதுனால யார் வந்தார்ன்னா, ஒரு சாமுவேல், ஒரு தீர்க்கதரிசி உண்டாக்கப்பட்டாரு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பல கசப்புகள், கண்ணீர், பாரங்கள், சிலவங்க நம்மள கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனா நம்மளை குறித்து கர்த்தர் என்ன செய்றாரு? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்ப அந்த திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது ஆண்டவருக்காய் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவருடைய பாதத்துல நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? ஊற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய பாதத்துல நம்முடைய கண்ணீரை ஊற்றும்போது, அந்த கண்ணீரை காண்கிற தேவன் ஒருபோதும் அவருக்கு என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா, என்ன செய்யறார் கர்த்தர்? சாமுவேல குடுக்குறாங்க. அவர் சொன்ன மாதிரியே என்ன செய்றாரு? அடுத்த இந்த தடவ அந்த போயிட்டு பிரேயர் பண்ணிட்டு வந்தா, அடுத்த தடவ பாருங்க குழந்தை இருந்துச்சு. ஆனா அவ போகல. அந்த பால் மறக்கிற மட்டும் இருந்துட்டு, பால் மறந்த பிறகு அந்த குழந்தைய கொண்டு போறா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க, அவ மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீன்னா, அ என்னெல்லாம் சொல்லி ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணால, அந்த இடத்துல எப்படி ஆண்டவர மகிமைப்படுத்துறா பாருங்க. சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ம். அடுத்த வசனமும், கர்த்தரைப் கர்த்தரைப் போல போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உ- உம்மை ம். அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. ஆமென். ஆமென். பாருங்க. இப்ப ஜெபம் பண்ணி அவருடைய இருதயம் என்ன செய்யுது? கர்த்தருக்குள் களி கூறுகிறது. முதல்ல அவளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு துக்கமான ஒரு இருதயமா இருந்துச்சு. ஒரு எ எப்படி அழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இருதயமா இருந்துச்சு. ஒரு கசப்பான ஒரு இருதயமா இருந்துச்சுல்ல. ஆனா, இப்போ அவளுடைய இருதயம், தன்னுடைய விண்ணப்பத்தை யாருடைய சமூகத்துல ஊற்றுனா? தேவனுடைய சமூகத்துல கண்ணீரோட ஊற்றுனா. அதுபோல நாமளும் கண்ணீரோட ஊற்றும்போது, நம்ம சொல்ல கர்த்தருக்குள் சொல்றா, என் இருதயம் இப்போ கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது. அதுபோல நாமளும் கர்த்தருக்குள் களி கூறக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறாரு? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம், ஜெபிக்கிறனால ஃபுல்லா ஆசீர்வாதம் தான். கஷ்டம் இருக்காது, பாடுகள் இருக்காது, பிரச்சனை இல்ல. எல்லாமே வரும். எல்லாமே வரும். சில தடைகள் இருக்குது. ஏன் இது நம்ம நினைப்போம் சில சூழ் நேரத்துல, ஏன் இது எனக்கு நடக்க மாட்டேங்குது? நான் ஜெபிக்கிறேனே, நான் உபவாசம் இருக்கிறேனே, ஏன் இல்ல? ஆனா பாத்தீங்கன்னா, இதுல தெரியுது நேத்து தியானிக்கும் போதுதான், இவ்ளோ நாள் இத தியானிக்கிறோம். இப்ப பார்க்கும்போது என்னன்னா, அன்னாளுக்கு குழந்தை இல்ல. அவ அழுது ஜெபித்தாள். ஆனா, அங்க பாருங்க ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்காரு பாத்தீங்களா? அதுக்காக அந்த கற்பம் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு யாராவது நினைச்சிட்டு இருக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கல? எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? அப்படின்னு நான் கவலையே பட வேண்டாம். அவருடைய பாதத்துல நம்மோட கண்ணீரை ஊற்றும்போது, நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஊற்றும்போது, அவர் நமக்கு அடைக்கலா இருக்கிறார். எக்காலத்துல அவரை நம்பி அவருடைய சமூகத்துல ஊற்றினாங்க. பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொன்னது போல, நம்மளும் சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவோம். அப்ப நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருபோதும் நம்ம கண்ணீர் என்ன செய்வாது? இது வீணாய் போய்விடாது. அப்ப அதை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது நம்ம 2வது பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்ட தேவன்? 2வது மனதுருகிற தேவன். நம்முடைய தேவன் மனதுருகிற தேவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது
குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஆமென். அடுத்த வசனமும். இப்படி இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். ஆமென். பாத்தீங்கன்னா அடுத்தது வரும் மண்ணு தூறுகிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வந்து அவர் முன்பாக என்ன செய்றாரு, முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பாதத்துல எப்படிப்பட்டாங்கன்னா முழங்கால் படியிடக்கூடியவர்களாய் இருக்கணும். முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். நம்ம 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 சுய முயற்சினால எந்த ஒரு காரியமும் நடக்காது இல்ல. நம்ம உமக்கு சித்தம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் பிள்ளைங்க கேட்ட உடனே சில விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டோம்ல. நம்முடைய சித்தத்தின் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா நமக்கு பிடிச்சு இதுதான் நீ செய்யணும். சில விஷயங்கள் சொல்லுவோம். இது படிச்சா உனக்கு நல்லது. இந்த காரியம் செய்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப ஆண்டவர்கிட்டயும் நம்ம என்ன செய்யணுமா, முழங்கால் படியிட்டு கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். அந்த குஷ்டரோகி வந்து அவர்கிட்ட முழங்கால் படியிட்ட மாதிரி நம்மளும் அவருடைய சமூகத்துல வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படி நம்ம கேட்கக்கூடியவர்களாய் இருக்கணுமா. வேதத்துல இருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அப்போ நாளைக்கு நடப்பது நம்மளுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதோ, இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த பாத்தீங்கன்னா அந்த பிளேன் இத நடந்தது பாருங்க. அது ஒரு அந்த மருத்துவ கல்லூரி மேல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நினைச்சு பார்த்துப்பாங்களா இல்ல, எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல. எத்தனையோ பேர் அப்ப என்ன நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த வாழ்க்கை வந்து ஒரு புகை நம்ம தீ போட்டோம்னா புகை இருக்கும். கொஞ்ச நேரத்துல காணாம போய்ரும். அதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போன்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எல்லா விஷயத்திலயும் நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோங்கிறத நம்ம சொல்லணுமா எப்போதும். நான் இதை செய்துருவேன், நான் இதை சாதித்துல, ஆண்டவருக்கு சித்தமா அந்த ஒரு வேர்டை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணக்கூடியவர்களாய் நாம காணப்படணுமா. அதனால அதே மாதிரிதான் நீங்க வந்து அந்த குஷ்டரோகி சொல்றாரு, முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று வேண்டிக் கொள்றான். அப்ப நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு இதை சுகப்படுத்தி தாங்க ஏசப்பா, என்னுடைய பலகீனத்தை மாற்றி தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழங்கால் படியிட்டு அவரை கேட்கும்போது அவர் என்ன செய்றாராம், மண்ணு துருகிற தேவன். அப்ப நம்ம கேட்கிற விதத்துல இருக்கு. இப்ப 100க்கு அதிபதி கூட ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருல, நீ வந்து சுகப்படுத்து. அதே மாதிரி ஆண்டவரே உமக்கு சித்தம் நம்ம அவர் பாதத்துல முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி கேட்கும்போது அவர் என்ன செய்றாரு, மண்ணு துருகிற தேவனா இருக்கிறாரு. மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னாரு.
அவர் சொன்ன உடனே அந்த குஷ்டரோகம் என்ன செய்யுச்சு, அவனை விட்டு நீங்கிட்டு அவன் என்ன செய்யறான், சுத்தமானானாம். அப்ப நம்மளும் ஆண்டவருடைய பாதத்துல கேட்கணும், முழங்கால் படியிடக்கூடியவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் நம்மளை என்ன செய்யறாரு, மனதுருகிற தேவனா இருக்கிறாரு, கையை நீட்டி நம்மளை தொடக்கூடிய தேவனா இருக்கிறாரு, நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரு. அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு அப்படின்னு சொல்றாரு. ஆயினும் நீ இதை போய் ஆசாரியனுக்கு காண்பித்து மோசே கட்டளையிட்ட இருந்தபடி அதை என்ன செலுத்த வேண்டுமோ செலுத்து அப்படின்னு கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பிவிட்டாரு. அவனோ புறப்பட்டு போய் இந்த கடைசி வசனம் வாஸ்தவனா சங்கதியெல்லாம் விளங்குமுறை பிரசித்தம் பண்ண தொடங்கின ஆண்டவரை பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அப்போ இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு. அதை மற்றவர்களுக்கு நாம என்ன செய்யணும், சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அப்ப நம்ம செய்யறது, நம்ம அவர் பாதத்துல என்ன செய்யணும், முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம காணப்படணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது என்னன்னா, அவரு நமக்காக பரிதபிக்கிற தேவன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, இதுல அடுத்தது அது அப்படியே 2 வசனமும் தொடர்ந்து வாசிங்க. 30, 31, 32. ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த வசனமா, பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்தோன்னா பாருங்க, அங்க சப்பானி, குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்துல என்ன செய்தாங்க, வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினாராம். யாரெல்லாம்னா பாத்தீங்கன்னா, சப்பானின்னா நடக்க முடியாது, குருடர்னா பார்க்க முடியாது, ஊமையர்னா பேச முடியாது, ஊனர்னா ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்க. அப்போ அநேகரை என்ன செய்றாங்க, திரளான ஜனங்கள் ஆண்டவர் இருக்கிற இடத்துல கூட்டிட்டு வந்து இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்துல என்ன செய்தாங்க, வைத்தார்கள். அவர்களை அவர் என்ன செய்யறாரு, சொஸ்தப்படுத்தினாரு. இன்னைக்கு வசனம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம் சொல்லுது. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னா. அப்ப நம்முடைய பாரத்தை யார் மேல வைக்கணும்னா கர்த்தர் மேல வைக்க சொல்றாரு. வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ அவர் மேல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, அவங்களை எல்லாத்தையும் கொண்டு கர்த்தருடைய பாதத்துல வச்சுட்டாங்க. அது போல நாமளும் இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் எங்க வைக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பாதத்துல வைக்கக்கூடியவர்களா இருக்கணும். வைக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா அவர்களை அவர் சொஸ்தப்படுத்துறாரு. அப்ப வந்திருக்கிற எல்லாரையும் அவர் என்ன செய்யறாரு, சொஸ்தப்படுத்துறாரு. பாத்தீங்கன்னா அடுத்தது ஊமையர் பேசுறாங்க, ஊனர் சொத்தமடைகிறாங்க, சப்பானி நடக்கிறாங்க, குருடர் பாக்குறாங்க, ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேல் தேவனை
மகிமைப்படுத்துறாங்க. இதுல ஒரு சின்ன காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இன்னைக்கு நம்ம எ யாருக்காவது ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம நினைப்போம், ஐயோ! எனக்கு நடக்கலையே, அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இது வரும். அந்த மாரி ஒரு எண்ணம் இல்லாம, யாருக்கு அற்புதம் நடந்தாலும் நம்ம அத என்ன செய்யணுமா, மகிமைப்படுத்தக்கூடியவர்களா, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம இருக்கணுமா. நமக்கு பக்கத்துல வீட்டுல ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மை நடந்துச்சு அப்படின்னா, நம்மளும் என்ன செய்யணுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா. இப்ப பாத்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்தாங்க எல்லாரையும். ஆண்டவருடைய பாதத்துல வச்சாங்க. ஆண்டவர் என்ன செய்றாரு, அவங்கள எல்லாம் சொஸ்தப்படுத்துறாரு. சொஸ்தப்படுத்துனோனே, அந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டு அதை என்ன செய்றாங்க, மகிமைப்படுத்துனாங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யணுமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும், காணப்படணும். அது நமக்கு மட்டும் நம்ம இன்னைக்கு எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு, சாட்சி சொல்றோம். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். இல்ல நம்ம உறவினர்களுக்கு, இல்ல உற்றாருக்கு, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நன்மை நடந்துச்சு, இல்ல இன்னைக்கு ஒரு திருமணம் நடந்துச்சு. ஆண்டவரே, நீர் அதை நன்றாய் நடத்தி கொடுத்தீர் ஆண்டவரே, ஏற்ற துணையை கொடுத்தீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும், காணப்படணும். இப்போ பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை தேடி வர்றவங்களுக்கு, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க சங்கீதம் 37:4 வாசித்தோம் அப்படின்னா, சங்கீதம் கர்த்தரிடத்தில் 37 மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை 37 உனக்கு அருள் செய்வார். 7 வாசிக்கும் போது கர்த்தரை பாருங்க, அதுவும் 7 ஆமா 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அதே மாதிரி 4ஆம் வசனம் பாருங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு. அப்போ அங்க ஒரு மனமகிழ்ச்சி வருது இல்ல. தேவனை மகிமைப்படுத்தும் போது, நம்ம மகிமைப்படுத்தும் போது மனமகிழ்ச்சி. அப்போ மற்றவர்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் போதும் நாம என்ன செய்யணுமா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம என்ன செய்யணும், காணப்படணும். அப்போ மகிமைப்படுத்தும் போது பாருங்க, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய பாதத்துல யாரெல்லாம் காத்து இருக்காங்களோ அவங்கள ஒருபோதும் அவர் என்ன செய்ய விட மாட்டாரு, வெட்கப்படுத்தவே மாட்டாரு. அப்போ அங்க இருக்கிற இப்போ ஊனர், சப்பானி எல்லாம் சொத்தமாயிட்டாங்க. மீதி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறார், எல்லாரும் ஜனங்களுக்காக என்ன செய்யறார், பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போகாதவர்களே அப்படின்னு. அப்போ அவரை பாதத்துல என்ன செய்றாங்க, காத்திருக்காங்கல்ல. கர்த்தருக்கு ஏசாயா சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போறலாம். அப்ப அவருடைய பாதத்துல நம்ம இருக்கும்போது அவர் என்ன செய்றாரு, நம்மளை காண்கிற தேவனா இருக்கார், நமக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, சொல்றாரு, இவைகள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினி அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து பார்ப்போம். நம்மளை வெறுமையாய் விடுகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துற தேவன் கிடையாது. அவருடைய பாதத்துல 3 நாள் காத்திருக்காங்க பாருங்க. அந்த ஜனங்களை பட்டினியா அனுப்பிவிட எனக்கு மனதில்லைங்கிறாரு. அதே போலதான் நம்மளும் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது ஒருபோதும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, வெறுமையாவே விட மாட்டாரு. அதான் நீங்கள் அமர்ந்திருந்து அவருக்கே காத்திருங்க. அவருக்கே காத்திருக்கும் போது இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு பஸ்ஸுக்காக காத்திருந்து கண்டிப்பா அந்த பஸ்ல ஏறி போயிடுறோம்ல. ஒரு ட்ரெயினுக்காக, எதுக்காக, இப்போ ஒரு எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கும் எவ்வளவு கியூ இருந்தாலும் அங்க காத்திருந்து என்ன செய்யறோம், கெட்டாம வர மாட்டோம், கட்டிட்டு தான் வருவோம். அதே போல நாம நம்முடைய உண்டாக்கின நம்முடைய பரம தகப்பனுடைய பாதத்துல நம்ம காத்து இருக்கும்போது, அவருக்காக அவரை மகிமைப்படுத்திட்டு அவர் பாதத்துல இருக்கும்போது கண்டிப்பா அவர் நம்மள என்ன செய்ய மாட்டாரோ, ஒருபோதும் வெறுமையாகவே அனுப்ப மாட்டாரு. பாருங்க, சோர்ந்து போகாதவர்களே அப்படின்னு நம்ம பரிதபிக்கிறார் அங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அவருடைய பாதத்துல இருக்கும்போது அவர் நமக்காக என்ன செய்றாராம், பரிதபிப்பாராம். ஐயோ, என் பிள்ளை எனக்காக காத்திருக்குதே, இவ்வளவு நேரமா காத்திருக்குதே, தினமும் காத்திருக்கிறாளே, இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும், இவ்வளவு வெறுமையா நான் அனுப்பக்கூடாதுன்னு கண்டிப்பா என்ன செய்வாரு, கண்டிப்பா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வாரு. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. இதெல்லாம் தான் நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். அந்த மத்தேயு 18 லூக்கா 18 அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு விதவை தாய் பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்கன்னா, ஒரு நியாயாதிபதிட்ட நியாயம் கேட்க போறாங்க. பட் அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா, மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன்.
பாருங்க நியாயம் கேட்கும்போது என்ன செய்யறாருன்னா தினமும் போய் தொந்தரவு செய்யறாங்க. அப்போ அவரு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. பட் அவருக்கே ஆனாலும் அந்த தாயார் என்ன செய்யறாங்க, சோர்ந்து போகாம போயிடுறாங்க. நம்மனா என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம்ல. ஏதாவது ஒரு ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை எதுக்காவது சம்திங் போறோம் அப்படின்னா, இப்ப ஒண்ணு வேண்டாம், ஆதார் கார்டு போட்டோ எடுக்க போனோம், இல்ல அதை பேர் மாத்த போறோம். நாளைக்கு வாங்கன்னா நம்ம நாளைக்கு போவோம். அடுத்து நாளைக்கு வாங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போயிடுவோம். என்னடா இது, நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனா இந்த தாயார் என்ன செய்யறாங்க, தொடர்ந்து போறாங்க. போகும்போதே அவருக்கே ஒரு இதாயிருது. அவர் என்ன செய்யறாருன்னா, வாசிக்கலாம் லூக்கா 18 அதிகாரம் 5ஆம் வசனத்துல. லூக்கா 18:5. இந்த இந்த விதவை விதவை என்னை எப்பொழுதும் எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் செய்கிறபடியினால் ம், இவள் அடிக்கடி வந்து என்னை ம், அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் ம், செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ம். அப்படியே அந்த வசனம் வாசிங்க. அடுத்த 2 வசனமும். பின்னும் பின்னும் கர்த்தர் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். ம். சீக்கிரத்தை அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அப்போ அவர் தனக்குள்ளே சொல்றாருல்ல, தனக்குள்ளே சொல்றாரு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு. அது மாதிரிதான் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு தம்மால் தெரிந்து போட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து கண்டிப்பா நியாயம் செய்வார். அப்போ அவருடைய பாதத்துல நம்ம காத்து இருக்கும்போது கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு, நமக்கு நியாயம் செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். நமக்காய் பரிதபிக்கிறார். ஐயோ என் பிள்ளை காத்து இருக்குதே. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட கூட பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் கேட்கும் போது நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு விட்டுருவாங்க. தொடர்ந்து கேட்கும் போதே நமக்கே ஒரு இது இருக்கும்ல, கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் அவருடைய பாதத்துல நம்ம இருக்கும்போது கண்டிப்பா அவரு நமக்கு செய்யக்கூடிய தேவனா இருக்கிறாரு. பாருங்க, சீஷர்ட்ட கேக்குறாங்க. சீஷர்ட்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவருடைய 33 வசனத்துல அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்துல நமக்கு எப்படி அகப்படும், இவ்வளவு பேருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், திருப்தியா கொடுக்கணுமா அப்படின்னு. அப்ப இயேசு கேக்குறாரு, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டுன்னு கேக்குறாரு. 7 அப்பங்கள் சில சிறு மீனும் இருக்கு அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்யறாரு, ஜனங்களை தரையில் பந்தி இருக்க என்ன செய்யறாரு, கட்டளை இடுகிறாரு. கட்டளை இட்டுட்டு என்ன செய்யறாரு, அந்த 7 அப்பங்களையும் அந்த 2 மீனை எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்கள் கொடுத்தார். சீஷர்கள் என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்கு பரிமாறுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, திருப்தி அடைந்தார்கள். 37ஆம் வசனம் சொல்லப்படுது, மீதியான துணிக்களே 7 கூடை நிறைய எடுத்தாங்களா. அப்போ அங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்தவங்க பாருங்க 3 நாள் காத்திருந்தாங்க அவருடைய பாதத்துல. பசியோட இருந்திருக்கலாம், தாகத்தோட இருந்திருக்கலாம் இல்ல. இதுல 2 காரியங்கள் காணப்படுது. ஒன்று உலக பிரகாரமான ஒரு பசி, இன்னொன்னா ஆவிக்குரிய ஒரு பசி, தாகம். ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்க்கணும். சகோதரி சொன்னாங்க, அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். எசேக்கியேல்ல சொல்லப்படுது, நான் சுத்த ஜலம் தெளித்து உன்னை சுத்தப்படுத்தி நரகலான விக்கிரகங்களை உன்னை விட்டு எடுத்து போட்டு நவமான இருதயத்தை கொடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து என்னுடைய ஆவியை உனக்குள்ள ஊற்றுவேங்கிறாரு. அப்ப அந்த ஆவி நமக்குள்ள ஊற்றப்படணும். அதே மாதிரி அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி உண்டாகுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது இருக்கிறது, திருப்தியான ஒரு வாழ்க்கையா இருக்குதா? நம்ம இன்னைக்கு நம்ம அனுதினம் நம்ம ஜெபிக்கிறோம், சாட்சி சொல்றோம், ஆண்டவர் என்ன நேத்து நடத்துனாருன்னு சொல்றோம், இன்னைக்கு நடத்தினாரு, கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி காணப்படல. அப்ப அவரு கொடுக்கும் போது, அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, திருப்தியானதா இருக்குது. திருப்தி அளிக்கிற தேவனா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருடைய பாதத்துல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கண்டிப்பா நம்ம காத்து இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு, நம்மளை ஒருபோது சோர்ந்து போக விட மாட்டாரு. நம்மளை என்ன செய்யறாருன்னு வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 4 அதிகாரத்துல. அப்போ நம்மளை திருப்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. நான் ஒரு ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன். ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு பிரஷ்யா நாட்டுல உள்ளவரு.
அவருக்கு கொடுக்கப்பட்ட வாஞ்சை தாகம் தரிசனம் என்ன அப்படின்னா, ஆதரவற்ற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கணும் அப்படின்னு. ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு 300 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை தங்க வைக்கிறதுக்கு பில்டிங் இதெல்லாமே அவர் என்ன செய்ய வேண்டாராம், ஒரு நாள் கடன் வாங்கி யார்கிட்டயும் கேட்டதே கிடையாதாம். முழங்கால் படியிட்டு என்ன செய்வாராம், ஜெபிப்பாராம். அதே மாதிரி ஒரு டைரி எடுத்துக்கிடுவாராம். டைரி எடுத்துட்டு அதை 2ஆ பிரிச்சுட்டு என்ன செய்வாராம், என்னெல்லாம் விண்ணப்பங்கள் இருக்குதோ, என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் எழுதிருவாராம். எழுதி என்ன செய்வாராம், முழங்கால் படிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த குஷ்ரோகிக்கு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு என்னை சுத்தமாக்குன்னு கேட்ட மாதிரி அவர் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பாராம், இசப்பா இதை செய்து தாங்க, இதை செய்து தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செய்வாராம், அந்த 2ஆ டிவைட், ஒரு பக்கத்துல எதெல்லாம் நடந்துச்சுன்னு டிக் பண்ணிட்டே வருவாராம். 50,000 என்ன இது ஜெப குறிப்புகளுக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாராம். அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சா, 300 பிள்ளைங்க சாப்பிடணுமா, காலையில சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. உடனே இவர் என்ன செய்தாராம், இவரு முதல்ல அதிகாலமே எழும்பி முழங்கால் படிட்டாராம். வேலைக்காரங்க சொல்லிட்டாங்களாம், ஐயா நாளைக்கு காலையில பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம், டிஃபன் குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இவர் ஜெபிச்சுட்டு அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணாராம், யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாகி பேக் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சுட்டாராம். உட்கார வச்சுட்டு சொல்லிட்டாராம், ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாராம். ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாராம். கர்த்தர் ஆகாரத்தை தருவார் அப்படின்னு. பார்த்தா ப்ரேயர் முடிச்ச உடனே ஒரு பேக்கரிக்காரர் வந்தாராம். அவர் வந்து சொன்னாராம், ஐயா என்னன்னு தெரியல, ராத்திரி 3 தடவை எழும்பி உங்களுக்காக ரொட்டி சுட்டேன். எனக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அங்க போய் அவங்களுக்காக ரொட்டி சுடு அப்படின்னு 3 தடவை எழும்பி சுட்டேன் ஐயா அப்படின்னு. அந்த ரொட்டியை நீங்க வாங்கிக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தாராம். அதுக்கு அடுத்து ஒருத்தர் கதவு வந்து தட்டினாராம். பார்த்தா சொன்னாராம், நான் வந்து பால் வண்டி கொண்டு வந்தேன், வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த இது நீ ரிப்பேர் பார்த்து போறதுக்குள்ள அந்த பால்லாம் கெட்டு போயிரும் அப்படின்னு பால்லாம் கொடுத்தாராம். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு, திருப்தியா ஒரு நாளும் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாட்சி சொல்லப்பட்டிருந்தது. அது போல நம்மளே என்ன செய்யறாரு, அப்ப அந்த இடத்துல ஒரு திருப்தி வருது பாருங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அவர் கொடுக்கிற அவரிடத்துல இருந்து நாம பெற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அதுவும் இல்லாம பாருங்க, 7 அப்பமும் சிறு மீன் தான் இருந்துச்சு. அவர் என்ன செய்யறாரு, பந்தி இருக்க கட்டளை இடுறாரு. அங்க ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த கட்டளைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அப்ப நம்ம இடத்துல என்ன செய்யணும், ஒரு கீழ்ப்படிதல் காணப்படணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லப்படுது, நோவா கீழ்ப்படிந்தார்னு சொல்லப்படுது, பேழையை உண்டாக்குன்னு சொன்னாரோ அவர் சொன்னபடி எல்லாம் செய்தார் அப்படின்னு. அதே மாதிரி ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு போனார். இன்னைக்கு நம்மனா எங்க ஏசப்பா, எதுக்கு ஏசப்பா, ஏன் அப்படின்னு கேட்போம்ல. ஏன் ஒவ்வொரு விஷயம் கேட்டு, ஆனா அவங்க பாருங்க இங்கேயும் அவர் கட்டளை இடுகிறார், ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளை இட்டோன்னா அந்த கட்டளைக்கு என்ன செய்றாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அப்ப அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு திருப்தியான வாழ்க்கையை தரக்கூடியவரா இருக்கிறாரு. ஒரு திருப்தியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு பாருங்க. அவரு அந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்யறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை கொடுக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் எல்லா காரியத்திலையும் சோஸ்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளா இருப்போம். எந்த ஒரு விஷயம், நான் கூட திருமணம் ஆகும்போது என்னது சமைக்க தெரியாது, சொல்லும் அப்பாட்ட சமைக்க தெரியல. அப்பா சொல்லுவாங்க, உப்பும் கரெக்டான மிளகாத்தூளும் போட்டா போதும் மக்கள, வேற எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா என்ன செய்வேன்னா, சமைச்சிட்டு உடனே அதுல சிலுவைப்படை சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். இப்பவும் அது இருக்குது. ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஹஸ்பண்டே சொல்ல இன்னும் இறக்கிட்டா இன்னும் போடல அப்படின்னு. ஆனா அது ஒரு திருப்தியான ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும். எல்லாருக்கும் அது நேர்த்தியா கரெக்டா கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அப்ப நம்ம என்ன அவருடைய கட்டளை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய், அவருக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது, அது மீதி எடுக்க செய்யறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இதுதான் நம்முடைய கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப நாம செய்ய வேண்டியது, நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க பிள்ளைங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இல்ல. இப்போ 8:30 அப்படின்னா 8:30க்கு உள்ள என்டர் ஆகணும். அதே மாதிரி ஷூ போட்டுக்கணும் கண்டிப்பா. சாக்ஸ் போட்டிருக்கணும். டை கட்டி இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டுக்கணும். யூனிஃபார்ம் போடல அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுவாங்க, அது அந்த தகுதி இல்லாத குழந்தை அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த ஸ்கூலுக்கு போனா கண்டிப்பா யூனிஃபார்ம் போட்டிருக்கணும்ல. அதே மாதிரி ஆண்டவர் நம்மள குறித்து சில திட்டங்கள் வைத்திருக்கிறாரு. பாருங்க, கற்பம் அடைக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா,
அங்க சாமுவேல் வருவதற்காக தான் அந்த காப்பு அடைக்கப்பட்டது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அத நம்ம ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோட கேட்கும்போது, அந்த திட்டம் நம்ம நிமித்தம் அது நிறைவேற்றும் ஆண்டவர் செய்கிறார். நம்மள அதுக்கு தகுதிப்படுத்துறாரு. நம்முடைய கண்ணீரை என்ன செய்றாருன்னா, களிப்பாக மாற்றுறார். நம்ம கர்த்தருக்குள் களிகூர்ந்து இருக்கக்கூடிய செய்கிறாரு. அதே மாரி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பலகீனம், எந்த ஒரு வேதனை, என்ன ஒரு கஷ்டம் வந்தனாலும் ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் படியிடக்கூடியவர்களாய் நம்ம காணப்படும். ஆண்டவரே உமக்கு சித்தமா இதை வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. பிள்ளைகளுடைய காரியங்கள, படிப்பு காரியங்கள், எல்லா காரியங்களையும் நம்ம கேட்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்கணும். ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. உமக்கு சித்தமா நம்ம வாசித்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கிறது. நாளைக்கு நடக்கிறது என்ன நடக்கிறது? எந்த காரியம் சொல்லும்போதும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்க அப்படின்னு கேட்போம். அதே மாரி அவருடைய பாதத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் பாருங்க ஊனர், சப்பான் எல்லாரையும் கொண்டு அவருடைய பாதத்துல கொண்டு வச்சாங்க. வச்சு எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு நாம என்ன செய்றோம்னா, வச்சுட்டு திரும்பவும் என்ன செய்றோம்? அத குறிச்சே சிந்திக்கிறோம். அன்னாள் என்ன செய்தாங்க? மனங்கசந்து அழுது ஜெபித்து, அப்புறம் துக்கமுகமா இல்லையாம். ஊற்றிட்டாங்க. அப்ப நம்ம ஊற்றி அவருடைய பாதத்துல வச்சுட்டோம்னா, அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. அது யோசிக்கக்கூடாது. வச்சுட்டோம் அப்டின்னா, அவர் கண்டிப்பா அங்க என்ன செய்றாரு? அங்க சொஸ்த குடுக்குறாரு. அங்க விடுதல குடுக்குற தேவனா இருக்கார். அதனால கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அப்ப அவருடைய பாதத்துல நம்முடைய பாரங்கள வைக்கக்கூடியவர்களா இருப்போம். அதே மாதிரி அவருக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது, அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்ன்னா, நமக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிறாரு. என் பிள்ளை என் பாதத்துல காத்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு ஏதாவது நான் செய்யணுமே, நான் வெறுமையா அனுப்பக்கூடாதே அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன செய்றாரு? பரிதபிக்கிறாரு. அதனாலதான் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சீஷர்கள் கூட கேட்கிறாங்க, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்துல நமக்கு எப்படி அகப்படும் அப்படின்னு. ஆனா பாருங்க, என்ன இருக்குன்னு கேட்டு அதை குடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு நம்மிடத்துல சின்னதா தான் இருக்கலாம் இல்ல. ஆண்டவர் கேட்கிறாரு. அது மாதிரி எலியா கேட்கிறாரு, ஒரு அடை சேரக்குள்ள மாவு தான் இருந்துச்சு. அதுல இருந்து ஆசீர்வாதம் வந்து பெருசா என்ன இருக்கோ அதுல இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அப்பத்தையும் சில சிறு மீனையும் அதை பிட்டு சோஸ்திரம் பண்ணி பிட்டு ஆசீர்வாத தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அது சின்ன காரியங்களா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். சொன்னாங்க சகோதரி, நிறைய நகை போட்டு இருக்கணும்ல, இன்னைக்கு நகை இல்லைன்னு இருக்கலாம், இல்ல எனக்கு இதுதான் இருக்கலாம், இன்னைக்கு என் பிள்ளைய படிக்க இவ்வளவு அமௌண்ட் தான் இருக்கு நினைக்கலாம் நம்ம. ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? அதை ஆசீர்வத்து தர தேவனா இருக்கிறாரு. அதனால நம்ம ஒருபோது என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போண்டா. என்ன வந்தாலும் அவருடைய பாதத்துல வைப்போம். அவருடைய பாதத்துல ஆண்டவரே இதுதான் இருக்கப்பா, இதுல இருந்து நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு விதவை தாயிட்ட கேட்டாரு. கேட்கும் போது பாருங்க, ஒரு விதவை தாய் ராஜாக்களை வாசிக்கும் போது அக்கா வால்யூம் கம்மியா இருக்குக்கா. இருக்குதோ விதவை தாயிட்ட கேக்குற என்ன இருக்கு அப்படிங்கும்போது ஒரு குடம் எண்ணெயில இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அது போல நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகவே வேண்டாம். நம்ம கண்ணீரை அவருடைய பாதத்துல ஊற்றோம். நம்முடைய பாரங்களை அவருடைய பாதத்துல வைக்கும்போது அவர் நம்மளை திருப்தியான ஒரு வாழ்க்கையை, திருப்தியான ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மளை கண்ணீரை காண்கிற தேவன், நமக்காக மனதுருகிற தேவன். நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு உறவினர்கள் நம்மளை கைவிடலாம். யார் கைவிட்டாலும் நமக்காக மனதுருகிற தேவன் அவர் இருக்கிறாரு. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதுவும் வேண்டாம். அவருடைய சமூகத்துல நம்ம இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோப்பா. தகப்பனே, கோடா கொடி சோத்ராப்பா. நீர் தகப்பனே, எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. அண்ணால் மண்ணங்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி நம்முடைய பாதத்துல பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க ஆண்டவரே. தகப்பன அது நிமித்தம் ஒரு சாமுவேலை கொடுத்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்களும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே, அந்த தடைகள் எல்லாம் நீர் மாற்றி போட வல்லவரா இருக்கிற ஆண்டவரே. தகப்பனே சோத்ராப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக மனதுருகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. முழங்காற்படிட்டு உம்முடைய பாதத்துல
நிற்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே எங்களுக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள் உம்முடைய பாதத்துல வைக்கணும் ஏசப்பா. தகப்பனே, மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை அதிலும் நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் ஏசப்பா. இன்னும் எங்களை திருப்தி அடைகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ திருப்தியாக்குற தேவனா இருக்கிற எங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீ தர வைத்திருக்கிறப்பா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாங்க பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இருக்க கிருபை செய்யுங்க. உடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரை ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.